अद्य एवं विशेषेण विशिष्टायाम् अस्यां वर्धमानायां सर्वजनानां महाजनानां नामदेश्ये श्री भद्रालिदेवी मूर्ति नामदेश्ये श्रीमन् धनलाभ धान्यलाभ उद्योलाभ विद्यालाभ राजांगनोरतं जनवसी रचितं सकल रोगनितं राजांगनोरचितं श्री महामत्यालिदेवी मूर्ति नारायण परिमलमन्त्रोत्सवं समर्पयामि। हरिः ओम्। अद्य विषयेण विष्टायाम् अस्यां वर्तमानायाम् ओं ऐं ह्रीं श्रीं श्रीमात्रे नमः। ओं श्रीमहाराजै नमः। ओं श्रीमत्सिंहासनेश्वरी नमः। ओं श्रीयज्ञकुण्डसम्भूताय नमः। ओं देवहर्यसमुद्यताय नमः। ओं उद्यद्भानुसहस्रभाय नमः। ओं शर्वाभूषमन्विताय नमः। ओं रागर्सुरवाषाढ्याय नमः। ओं क्रोधङ्कार उजोच्चोलाय नमः। ओं मनोरूपेषु ओण्डायै नमः। ओं पञ्चतन्मात्रसायिकाय नमः। ओं निजारुणप्रभापूर्णपञ्चब्रह्माण्डमण्डलाय नमः। ओं शम्भ अशोकपुण्डाक सौगन्धिकलसुतिकयाय नमः। ओं गुरुविन्द्यमश्रेणी गणकोर्जमण्डलाय नमः। ओं अष्टमीचन्द्रविप्राय तलयस्त्रशोभितायै नमः। ओं मोहचन्द्रालङ्कामुरणाभिषेकासाय नमः। ओं वदनस्वरमाङ्कल्यगरतोर्णशिल्याय नमः। ओं वस्त्रलक्ष्मीनामलोषण्याय नमः। ओं नवषण्भपुष्पाभनासानन्दविरजिताराय नमः। ओं ताराकान्तिरस्कारिनासवाराय नमस्वायै नमः। ओं गदम्पमञ्जरिक्लुप्तहरणपूर्णमनोहराय नमः। ओं ताडङ्गजोलिपुरतनोडमण्डलाय नमः। ओं पद्मनाभशिलाधरिशपरिपापकपूलोकये नमः। ओं नवविष्णुबिम्बश्रीनियाकारनाचाराय नमः। ओं शुद्धविद्यांहारद्विजन्तिद्विज्वलाय नमः। ओं कर्पूरवीर्यामरसमहर्षयन्त्राय नमः। ओं नियसल्लाभमाधुर्यविनमज्जगजव्याय नमः। ओं मञ्जत्पुरप्रभापुरमच्चकामेशमानसाय नमः। ओं अनालयसादृशसुभुसुरिविराजिताराय नमः। ओं कामेशभक्तमाङ्गल्यशोषरोग्यवन्त्राय नमः। ओं कनकाङ्गकेयूरकमनीयपुयन्द्राय नमः। ओं रुद्रनक्रवेसिन्दालोलामुत्तपदन्दाय नमः। ओं ऐं ह्रीं श्रीं महाभद्रालिदेवी मूर्तिनारायण परिमलं मन्त्रपुष्पं समर्पयामि। ओं महाभद्रालिदेवी मूर्तिये नमः। ओं सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणे नमोस्तुते। ओं श्रीमध्वाय विद्महे स्थूलहस्ताय धीमहि तन्नो काली प्रचोदयात्। राजाधिराजाय प्रश्नसागिनी नमो वयं वैष्णवनाय गुण्महे क्षमे कामाय मर्ग्यं कामे सुरदादि वीरराज वैष्णवनाय मगाराजाय नमः। ओं महाभद्रालिदेवी मूर्तिनारायण स्वानन्द मङ्गलकर्पूरनीराञ्जनदीपं समर्पयामि। தாயே எம் மக்களை காத்திடும் தாயே வீரவாதாடி தாயே எம் வாழ்வில் வளத்தை வணியே
தாய் போல் நம்மை காப்பவளே கரணியில் நன்மைகள் தருபவளே தாய் போல் நம்மை காப்பவளே தாயே நமக்கு வீரம் தருவாய் நீயே வீரமாதாடி தாயே எங்கள் துன்பம் துடைப்பவள் நீயே ஆதிசக்தியே பெரியவளே ஆதிபராசக்தியே ஆதிசக்தியே பெரியவளே ஆதிபராசக்தியே வீரமாதாடி தாயே எங்கள் உள்ளத்தில் உறுதி செய்வாயே வீரமாதாடி தாயே எங்கள் உள்ளத்து முழு துணை நீயே தர்மம் காக்கும் தாயே தர்ம வினைகள் ஓட்டும் தாயே தர்மம் காக்கும் தாயே தர்ம வினைகள் ஓட்டும் தாயே வீரமாதாடி தாயே பயிர் வளம் பெருக்கிடுவாயே வீரமாதாடி தாயே தொழில்நலம் செய்திடுவாயே ஆயிரம் கண்கள் உடையவளே ஆயிரம் நாமங்கள் கொண்டவளே ஆயிரம் கண்கள் உடையவளே ஆயிரம் நாமங்கள் கொண்டவளே வீரமாதாடி தாயே எங்கள் வீரத்தை மிதித்து செய்வாயே வீரமாதாடி தாயே நல்ல விந்தைகள் குறைபவள் நீயே திங்களை முடிமேல் கொண்டவளே திங்கத்தின் மீது அமர்ந்தவளே திங்களை முடிமேல் கொண்டவளே திங்கத்தின் மீது அமர்ந்தவளே வீரமாதாடி தாயே எம் இன்னதும் தீர்த்திருந்தாயே வீரமாதாடி தாயே இனி எல்லாம் நமக்கு நீயே நெற்றிய குங்குமம் கொண்டவளே வெற்றிக்கு பாதை அமைப்பவளே நெற்றியில் குங்குமம் கொண்டவளே வெற்றிக்கு பாதை அமைப்பவளே வீரமாதாடி தாயே எம் இன்னகம் தீர்த்திடும் தாயே வீரமாதாடி தாயே இனி எல்லாம் நமக்கு நீயே Om
ஓம் சக்தி, ஓம் சக்தி, பராசக்தி. நம் மக்களையும் எங்கள் நாட்டையும் எதுவித குறையும் இல்லாமல் நன்கே காத்து வரும் தாயே வீரமாகாளி அம்மா, இன்று போல் என்றும் நாம் சீரும் சிறப்பும் பெற்று செல்வமும் செலவையும் பொங்க மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நமது நெஞ்சமெல்லாம் குதூகலித்து நிற்க நன்றே வாழ அருள் செய்வாய் தாயே எமது வீரமாகாளி அம்மா, இதே துணை. கேப்டன் கொன்ஸ்டான்டின் டிசா அவர்களே, நமது மன்னனின் செய்தி ஒன்றினை கோவாவில் இருக்கும் இந்திய ஆளுநர் உங்களுக்கு அனுப்பியிருக்கின்றார். அப்படியா? எங்கே அதை படியுங்கள் பார்க்கலாம். கேப்டன் கொன்ஸ்டான்டின் டிசா அவர்களுக்கு இந்திய ஆளுநர் கோவாவில் இருந்து அறிய தருவது, நம்மவர் இலங்கை காலடி வைத்து சுமார் 100 ஆண்டுகளை கடந்து விட்டது. இலங்கையின் கரையோர பகுதிகளை மாத்திரம் கைப்பற்றி ஆட்சி செய்து வரும் எங்களால் ஏன் இன்னும் செல்வமும் செழுமையும் கொளிக்கும் யாழ்ப்பாணத்தை கைப்பற்ற முடியாமல் இருக்கிறது? இப்படியாக கேட்டு போத்துக்கல்லில் இருந்து நமது மன்னர் செய்தி அனுப்பி இருக்கின்றார். வெகு சீக்கிரத்தில் யாழ்ப்பாணத்தை கைப்பற்றி யாழ் மன்னனை திரை செலுத்துமாறு கட்டளையிடுங்கள். அவன் திரை செலுத்த மறுத்தால் எப்படியாவது சதி செய்து அவன் ஆட்சியை கவிழ்த்து எமது ஆட்சியை நிலைநாட்டுங்கள். இது போத்துக்கல்லில் இருக்கும் நமது மன்னனின் கட்டளையாகும். இப்படிக்கு இந்திய ஆளுநர். கேப்டன் ஒலிவேரா அவர்களே, நீங்கள் யாழ்ப்பாணத்தை ஆண்டு வரும் மன்னனின் படைப்பலம், அவர்களே இருக்கக்கூடிய பலையினம், இவைகள் பற்றி சற்று நோட்டமிடுங்கள். அவைகள் பிற்காலத்தில் நமக்கு உதவியாக இருக்கும். நாம் முதலில் முறையாக திரை செலுத்துமாறு அவனை பணிப்போம். அதை அவன் மறக்கும் பட்சத்தில் மேற்கொண்டு என்ன நடவடிக்கை எடுப்பது என்பதை ஆராய்வோம். அப்படியே ஆகட்டும் கேப்டன் கொன்ஸ்டான்டின் டிசா அவர்களே. செங்கோல் பிடித்து நம் தேசத்தை நீதியுடன் காத்து வரும் நம் பொன்மனை செம்மல் வாழ்க, நம் மன்னர் வாழ்க, நம் மன்னர் வாழ்க, மன்னா நீர் நீடூழி வாழ்க. வாரம் மந்திரியாரே, அமருங்கள். நாடும் நாட்டு மக்களும் நலமாக இருக்கிறார்கள், அப்படித்தானே? ஆமாம் மன்னா, ஆமாம். நாடும் நாட்டு மக்களும் வீரமாகாளி அம்மன் அருளை பெற்று நலனுடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் என்ன ஆனால்? இலங்கையின் மேற்கு கரையோர பகுதியில் பாசறை அமைத்திருக்கும் போர்த்துகீசிடமிருந்து தூதுவன் ஒருவன் செய்தியுடன் வந்துள்ளார். அவனை நான் உள்ளே அழைத்து வரவா? உடனே கூட்டி வா. அப்படியே ஆகட்டும். மன்னா வணக்கம். தூதுவரே, நீ கொண்டு வந்த செய்தியை எனக்கு விவரமாக எடுத்துச் சொல். யாழ் மன்னன் சங்கிலியனுக்கு போர்த்துகே அரசரின் இலங்கைக்கான தளபதி கொன்ஸ்டான்டின் டிசா கொழும்பிலிருந்து எழுதி கொள்ளுவது.
இலங்கையின் அநேகமான கரையோர பாதைகள் எல்லாம் எங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கின்றன. பல சிற்றரசர்கள் எமது ஆதிக்கத்தை ஏற்றுக்கொண்டு நமக்கு கீழ்ப்பட்டு திரை செலுத்துகின்றார்கள், சந்தோஷமாக ஆட்சி நடத்துகின்றார்கள். உமது முன்னோர்களில் பலர் நமக்கு திரை செலுத்தி இருந்தார்கள், சந்தோஷமாக அரசாட்சி நடத்தி வந்தார்கள். ஆனால் உமது ஆட்சி காலத்தில் நீங்கள் ஒருபோதும் எமது மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொண்டு நமக்கு திரை செலுத்தவில்லை. இன்றிலிருந்து நீங்கள் நமக்கு கட்டுப்பட்டு திரை செலுத்த வேண்டும், எமது மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எங்களால் சில மணி நேரத்தினுள் யாழ் குடாநாட்டினுள் நுழைந்து உமது ஆட்சியை பிடிக்க முடியும். ஆனால் நாம் அப்படி செய்ய விரும்பவில்லை. நீங்கள் எமது மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொண்டு நமக்கு திரை செலுத்த சம்மதித்தால் நீங்களே தொடர்ந்து போர்த்துகேய மன்னரின் ஆட்சி உரிமைக்கு கீழ்ப்பட்ட யாழ்ப்பாணத்தின் ஆட்சி பொறுப்புடைய மன்னராக இருக்கலாம். இல்லை என மறுத்தால் நாம் மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டி வரும். இப்படிக்கு இலங்கைக்கான போர்த்துகேய தளபதி கொன்ஸ்டான்டின் டிசா. போதும், நிறுத்து. போர்த்துகேய ஆதிக்கம், ஆட்சி உரிமை, நமது ஆட்சி பொறுப்பு என்ன பிதற்றல் இது? நீ தூதுவராக வந்ததால் என் வாழ்க்கை வேலை இல்லாமல் போய்விட்டது. வெள்ளையருக்கு நான் திரை செலுத்துவதா? அது நடக்காது, ஒருபோதும் நடக்காது. போர்த்துகேயரின் ஆதிக்கத்தின் கீழ், ஆட்சி உரிமையின் கீழ் நான் ஆட்சி பொறுப்புடையவராக இருப்பதா? இல்லை, இல்லை, ஒருபோதும் இல்லை. யாழ் தமிழ் அரசு தன்னாட்சி பெற்ற அரசு, ஆட்சி உரிமையுடைய அரசு, ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத இளமையுடைய அரசு. நாம் இதற்காக போர்த்துகேயருக்கு துணை செலுத்த வேண்டும். சன்மானம் என்ற பெயரில் எமது முன்னோர்கள் போர்த்துகேயருக்கு ஏதோ கொடுத்தார்கள் அன்று. ஆனால் இன்று அரசன் விரும்பி கொடுக்கும் சன்மானத்தை அந்நியன் வரைந்து கேட்கிறான். கொடுக்கலாமா? எனது சன்மானம் அதற்கு இடம் கொடுக்குமா? எனது நல்லாட்சியில் நமது மக்கள் யாழ்ப்பாணத்தில் செம்மையுடனும் செழிப்புடனும் செல்வத்துடனும் அங்கே மகிழ்ச்சியோடு வாழ்கிறார்கள். இதற்காக போர்த்துகேயருக்கு கொடுக்க வேண்டும் திரை? முடியாது, முடியாது, திரை செலுத்த முடியாது. தூதுவனே, நீ இங்கிருந்து ஓடிவிடு. அரசை அரசை ஆபத்து ஆபத்து, நாடெங்கும் வழிப்பறி கொலை கொள்ளை. என்ன? யாழ்ப்பாணத்தில் வழிப்பறி கொலை கொள்ளையா? என்னால் நம்பவே முடியவில்லை. வீரமாக அளித்தாயே, இது என்ன சோதனை? ஆம் அரசே, அந்நிய மத போதனையில் ஈடுபட்டு வரும் பாதிரியார் பீதுரு போட்டன் கோன் என்பவர் ஒரு சில கலகக்காரர்களை தனது கையினுள் போட்டுக்கொண்டு இதை செய்து வருகின்றார். மன்னாரில் பாசல் அமைத்து கோட்டை கொத்தளத்துடன் உள்ள போர்த்துகேய தளபதி இதற்கு மரபு ஒத்தாதை செய்து வருகின்றார். தமிழ் அரசை ஒழிக்க வேண்டும், போர்த்துகேயரின் அரசை நிலைநாட்ட வேண்டும். இதுதான் இந்த கலகக்காரர்களின் உள்நோக்கம். எமது சிப்பாய்களைப் போல் வேஷமணிந்து வழிப்பறி கொலை கொள்ளைகள் இவர்கள் செய்து வருவதால் இச்சதியை அறியாத அப்பாவி மக்கள் உண்மையிலேயே எமது சிப்பாய்கள் எல்லாம் இதை செய்வதாக உணர்ந்து விழிக்கின்றார்கள். ஆகவே இதற்கு நாம் தக்க நடவடிக்கையுடன் எடுக்காவிட்டால் நிலைமை விபரீதமாகிவிடும். யாழ் மண்ணில் எமது மக்கள் எமது ஆட்சியின் கீழ் சந்தோஷமாகவும் சுதந்திரமாகவும் வாழ்ந்து வருகின்றனர். யாழ் அரசு தமிழ் அரசு, தன்னாட்சி பெற்ற அரசு. அதன் ஆட்சி உரிமையும் இளமையும் நமது கைகளில் தான் இருக்க வேண்டும். அது போர்த்துகேயரின் வசம் போய்விட்டால் நமது மக்களின் சுதந்திரம், சந்தோஷமான வாழ்வு, மகிழ்ச்சி அனைத்தும் அழிந்து நாசமாகிவிடும். நமது மக்கள் ஒருபோதும் அந்நியருக்கு அடிமையாவதை நாம் பார்த்துக் கொண்டு இருக்க முடியாது.
இதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்தாக வேண்டும். பாதிரியாறு நாட்கள் நமது சிப்பாய்கள் போல் வேஷம் அணிந்து கலகம் விளைவித்து விடுவதால் நமது சிப்பாய்கள் பற்றி நம் மக்களிடையே பிழையான கருத்து இப்பொழுது நிலவி வருகின்றது. எனவே நமது சிப்பாய்களை கொண்டு கலகத்தை அடக்க முயன்றால் அது நிலைமையை விபரீதமாக்கிவிடும். அத்தோடு நாம் நமது சிப்பாய்களை கொண்டு கலகம் அடக்க பாய்ப்பதை சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு மன்னாரில் தங்கி பாசறை அமைத்திருக்கும் போர்த்துகேய படைகள் குடாக்களை தாண்டி ஜாலகரத்தில் உள்ளே நுழைய சாதகமாகிவிடும். எனவே இரவோடு இரவாக நமது தூதுவன் ஒருவனை தஞ்சை ரகுநாத நாயக்க மன்னனிடம் அனுப்பி அவரிடம் உதவி கேட்போம். மந்திரியாரே, இதற்கு வேண்டிய ஆயத்தங்களை உடனடியாக செய்யுங்கள். அப்படியே ஆகட்டும் மன்னா. வாழ்க மன்னா வாழ்க. தஞ்சை மன்னா, தங்களை தாழ்மையுடன் வணங்குகிறேன். ஈழத்தில் யாழ் மன்னன் சங்கிலியனிடம் இருந்து செய்தி ஒன்று வந்துள்ளது. எங்கே? அந்த செய்தியை விவரமாக எடுத்துச் சொல்லுங்கள். ஈழத்து மக்களின் அன்பிற்கும் எனது மதிப்புக்கும் பாத்திரமான தஞ்சை ரகுநாத நாயக்க மன்னர் அவர்களுக்கு யாழ் மன்னன் சங்கிலியன் எழுதுவது: கொழும்பிலும் மன்னாரிலும் பாசறை அமைத்து கோட்டை கொத்தளத்துடன் இருந்து வரும் போர்த்துகேயர்கள் எனது ஆட்சிக்குட்பட்ட யாழ்ப்பாண பகுதியில் பாதிரியார் பீதிரு பொட்டன்கோன் என்பவரது உதவியுடன் கலகக்காரர்கள் பலரை திரட்டி கொண்டு குடா நாட்டில் கலகம் விளைவித்து வருகின்றனர். தமிழ் அரசை கலைக்க வேண்டும், போர்த்துகேய அரசை நிலைநாட்ட வேண்டும், இதுதான் இவர்களது நோக்கம். எனது சிப்பாய்களை கொண்டு கலகம் அடக்குவதில் கஷ்டங்கள் பல இருப்பதால் தங்கள் படையினரின் ஒரு பகுதியினை கொடுத்து என்னையும் எமது மக்களையும் கலகக்காரரிடம் இருந்து காப்பாற்றுமாறு தங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு யாழ் மன்னன் சங்கிலியன். தமிழ்நாட்டிற்கும் ஈழத் தமிழர்களுக்கும் இடையில் உள்ள தொடர்புகள் வெறும் சொல்லளவு தொடர்புகள் அல்ல. இதோ செயலில் காட்டுகின்றோம். ஈழத்தில் தமிழரசு ஒன்று தொல்லைக்குள்ளாகின்றது, துன்புறுகின்றது, அல்லல் படுகின்றது என்றால் தமிழ்நாட்டில் உள்ள அரசுகள் பார்த்துக் கொண்டு சும்மா இருக்காது. கடலை தாண்டியுள்ள தமிழரசு ஒன்று என்றால் அது ஈழத்தில் உள்ள தமிழரசு மட்டும்தான். ஈழத்து தமிழரசுக்கு உதவுதல், ஒத்தாசை புரிதல் தமிழ்நாட்டு அரசுகளின் கடன் அல்லவா? தரணியில் தமிழர் துன்புறுவதை தன்மான தமிழன் பார்த்துக் கொண்டு என்றுமே சும்மா இருக்க மாட்டான். ஈழத் தமிழருக்கு துயரா? என் இதயமே வெடிக்கின்றது பூகம்பம் போல். அங்கே தமிழருக்கு இன்னல் என்றால் இங்கே பார்த்துக் கொண்டு சும்மா இருக்க மாட்டான் இந்த தஞ்சை நாயக்கன். எங்கு தமிழருக்கு இன்னல் விளைந்தாலும், எத்தனை எதிர்ப்புகள் வந்து குவிந்தாலும் என் இனிய தமிழும் தமிழரும் காத்திட தயங்க மாட்டான் இந்த தஞ்சை நாயக்கன். தளபதி வர்ணகுலத்தார் அவர்களே, உடனடியாக நமது படைகளில் இருந்து 5000 போர் வீரர்களை அழைத்துக் கொண்டு ஈழம் சென்று போர்த்துகேயரின் கொட்டம் அடக்க யாழ் மன்னன் சங்கிலியனுக்கு ஒத்தாசையாக இருங்கள். மேலும் தங்களுக்கு உதவிகள் தேவைப்பட்டால் அங்கிருந்து தூது அனுப்புங்கள். நான் உடனடியாக நடவடிக்கை எடுக்கின்றேன்.
அப்படியே ஆகட்டும் மன்னா. உம்மிப்புறவை ஊதுவது போல் எதிரிகளை ஊதிவிட்டு போர்த்துக்கேயரிடம் கொற்றமடக்கி யாழ் மண்ணை அவர்களிடமிருந்து காப்பாற்றி வெற்றியுடன் திரும்புகிறேன். நான் சென்று வருகிறேன். விடை கொடுங்கள் மன்னா. வணங்குகிறேன் மன்னா. தஞ்சை மன்னனின் 5000 போர் வீரர்களும் தளபதி வர்ணகுலத்தானின் ஜாழ் மண்ணை வந்தடைத்து விட்டார்கள். இதோ தளபதி வர்ணகுலத்தான். வாருங்கள் தளபதியாரே, வாருங்கள். தங்கள் வரவு நல்வரவாகட்டும். தங்களையும் தங்கள் படை வீரர்களையும் வருக வருகவென வரவேற்கிறேன். யாழ் மக்கள் எப்பொழுதும் தஞ்சை மன்னனுக்கும் தங்களுக்கும் நன்றியுடையவர்களாக இருப்பார்கள். தங்கள் உதவியை ஒருபோதும் நாம் மறக்க மாட்டோம். மேலும் தஞ்சை நாடும் மன்னனும் நாட்டு மக்களும் நலமுடன் உள்ளார்கள். அப்படித்தானே? ஆமரசே, ஆம். தளபதியாரே, கலகம் அடக்கும் பணியினை நீங்கள் இன்றே ஆரம்பிக்கலாம். எங்கள் மந்திரியுடன் கலந்து ஆலோசியுங்கள். அவரின் ஆலோசனை உங்களுக்கு நிச்சயம் பேர் உதவியாக இருக்கும். அப்படியே ஆகட்டும் மன்னா. எமது மன்னர் தஞ்சை ரகுநாத நாயக்கரின் கட்டளப்படி யாழ் தமிழரசை அந்நியரிடம் இருந்து காக்க எம்மாலான எல்லா பணிகளையும் செய்து முடிப்போம். கேப்டன் கான்ஸ்டான்டின் டிசா அவர்களே, யாழ் குடாநாட்டில் இருக்கும் எங்கள் பாதிரியார் பீதுரு பொட்டன் கோனிடமிருந்து உங்களுக்கு செய்தி ஒன்று வந்துள்ளது. எங்கே அதை படியுங்கள். கேப்டன் கான்ஸ்டான்டின் டிசா அவர்களுக்கு யாழ்ப்பாணத்தில் இருந்து பாதிரியார் பீதுரு பொட்டன் எழுதுவது: யாழ் மண்ணில் உள்ள தமிழரசை கவிழ்த்து உங்கள் அரசை இங்கு நிறுவுவதற்கு நாங்கள் ஒழுங்கு செய்த வழிப்பறி, கொலை, கொள்ளை இவையெல்லாம் சங்கிலி மன்னர் மிகவும் சாதுரியமான முறையில் வர்ணகுலத்தான் தலைமையிலான தஞ்சை நாயக்கரின் படைகளை கொண்டு அடக்கிவிட்டார். இதற்கு மேல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. மேற்கொண்டு நீங்கள் தான் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இப்படிக்கு பாதிரியார் பீதுரு போட்டன் கோன். நான் உடனடியாக தமிழ்நாட்டில் நாகப்பட்டினத்தில் கோட்டை அமைத்துள்ள எமது கடற்படைக்கு கப்பல்களையும் படைகளையும் யாழ்ப்பாணத்திற்கு அனுப்புமாறு செய்தி அனுப்புகின்றேன். அத்தோடு மன்னாரில் பாசறை அமைத்திருக்கும் எமது ஆட்களுக்கும் செய்தி அனுப்புகின்றேன். மன்னாரில் போதிய அளவு படை வீரர்கள் இல்லாமல் இருக்கின்றனர். எனவே மன்னார் நோக்கி 6 கப்பல்களில் 100 எமது வீரர்களுடன் கூலிக்கு அமர்த்திய படை வீரர்கள் 200 பேரையும் அனுப்புகின்றேன். கேப்டன் ஒலிவேரா அவர்களே, நீங்கள் உடனடியாக எமது வீரர்களில் 130 பேரை கூட்டிக் கொண்டு 2000 படை வீரர்களை கூலிக்கு அமர்த்திக் கொண்டு யாழ்ப்பாணம் நோக்கி கரையோரமாக செல்லும். தரைமார்க்கமாக நீங்கள் செல்வதால் பலவிதமான கஷ்டங்களையும் துன்பங்களையும் எதிர்நோக்க வேண்டியது. இவைகளை கருத்தில் கொள்ளாது எப்படியாவது நீங்கள் யாழ்ப்பாணம் சென்று விட. கேப்டன் ஒலிவேரா, இதோ நீங்கள் செல்ல வேண்டிய பாதை. சிலாவம் முள்ளிக்குளம் ஊடாக பூநகரி சென்று யாழ் குடா கடலை கடந்து யாழ் குடா நாட்டினுள் செல்ல வேண்டும். அப்படியே ஆகட்டும் கேப்டன் கான்ஸ்டான்டின் டிசா அவர்களே. உடனடியாக எனது ஆட்களை அழைத்துக் கொண்டு செல்கின்றேன். நான் வருகிறேன்.
வலசை ஆபத்து. போர்த்துகேயர்கள் போர் ஆயத்த நடவடிக்கைகளை செய்து வருகின்றனர். நாகப்பட்டினத்தில் இருந்து போர்த்துகேயர்களின் கடற்படை கப்பல்கள் ஈழம் நோக்கி வருகின்றன. கொழும்பில் இருந்து கடல் மார்க்கமாகவும் தரை மார்க்கமாகவும் போர்த்துகேயர்கள் கூலிக்கு படைகளை திரட்டிக் கொண்டு வருகின்றனர். இவர்களிடம் நவீன படை ஆயுதங்கள் இருக்கின்றன. பீரங்கிகள், துப்பாக்கிகள், வாள், ஈட்டி என்பன மிகையாக இருக்கின்றன. இச்செய்திகளை நமது ஒற்றர்கள் மூலமாக நான் அறிந்து வருகின்றேன். உடனடியாக நாமும் போருக்கான ஆயுதங்களை செய்தாக வேண்டும் மன்னா. பயப்படாதீர்கள் மந்திரியாரே. நம்மிடமும் தமிழ்நாட்டில் பழவேற்காட்டில் கோட்டை அமைத்திருக்கும் ஒல்லாந்தோடான வாசனை தழுவிய பண்டமாற்று வாணிபத்தில் வாங்கிய துப்பாக்கிகள், வெடிமருந்துகள் இருக்கின்றன, நிறையவே இருக்கின்றன. அவற்றை பயன்படுத்துவதில் பயிற்சி பெற்ற வீரர்களும் நம்மிடம் உள்ளார்கள். அத்தோடு வாழ்படை, வேற்படை, குதிரைப்படை, யானைப்படை என எவ்வளவும் படைகள் மிகையாக இருக்கின்றன. மேலும் பரதகுலத்தான் தலைமையிலான தஞ்சை நாயக்கரின் 5000 போர் வீரர்கள் நம்முடன் இருக்கின்றார்கள். அத்தோடு மலையாளப்பட்டினத்தில் கோழிக்கோட்டில் இருக்கும் குஞ்சலி வீரனிடமும் உதவி கேட்டு தூதனுப்பி இருக்கிறேன். அவனின் படைகளும் வந்துவிடும். எல்லா படைகளும் ஒன்று சேர்ந்து விட்டால் நமது படைகளுக்கு முன்னால் போர்த்துகேயர்களால் ஈடுபடுத்தவே முடியாது. போர்தான் முடிவென்று தீர்மானித்து விட்டார்கள் போர்த்துகேயர்கள். போர் என்றால் போர், போர், போர். போர், போர், போர். இந்த உலகத்தில் எந்த மூலையில் எவருக்கேனும் போர்த்துகேயர்கள் தொல்லை கொடுத்தால் அவர்களுக்கெல்லாம் நாம் துணை போவோம். போர்த்துகேயர்கள் நமது பரம எதிரிகள். இந்து சமுத்திர பிராந்தியத்தில் போர்த்துகேயர்களின் கப்பல்கள் நமது கண்ணில் பட்டால் அவர்களுக்கு தொல்லை கொடுப்போம். அவர்களிடம் இருந்து அபகரித்த பொருட்களை ஏழை மக்களுடன் பகிர்ந்து கொள்வோம். இதுதான் நமது கொள்கை, இதுதான் நமது கடமை. சோதரரே, ஈழத்தின் வடகுலத்தை ஆண்டு வரும் தமிழ் மன்னன் சங்கிலியனிடமிருந்து செய்தி ஒன்று வந்துள்ளது. இங்கே அந்த செய்தியை படியுங்கள். ஈழத்து மக்களின் அன்பிற்கும் எனது மதிப்புக்கும் பாத்திரமான குஞ்சலி வீரர்களுக்கு யாழ் மன்னன் சங்கிலியன் எழுதுவது: ஈழத்தின் மேற்கு கரையோர பகுதியில் பாசறை அமைத்து இருந்து வரும் போர்த்துகேயர்கள் எனது அரசை கலைத்து தமது அரசை நிலைநாட்ட படைகளை திரட்டிக் கொண்டு யாழ்ப்பாணம் நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடன் போர் புரியும் அளவிற்கு மனதில் பலம் இருக்கின்றது. ஆனால் படைபலம் இல்லை. என்னையும் ஈழத் தமிழர்களையும் அவர்களிடம் அடிமையாகாது காப்பாற்றுமாறு அன்புடனும் தாழ்மையுடனும் கேட்டுக்கொள்ளுகின்றேன். இப்படிக்கு ஈழத்து வடகுல மன்னன் சங்கிலியன். தமிழர்களும் நாங்களும் ஒரு தாய் மக்கள். நாம் திராவிடர்கள். எம் சகோதரர்களுக்கு துன்பம் என்றால் அது எம்மவர்களுக்கு ஏற்பட்ட துன்பம். ஐரோப்பாவில் இருந்து வியாபார நோக்கில் வந்த இந்த வெள்ளையரின் வெறியாட்டம் ஈழம் வரை தொடர்கிறதா? தொடரவே விட மாட்டோம். நாம் இவர்களால் படும் துயர் ஈழத்தமிழர்கள் பட்டாக கூடாது. இதோ நமது மலையாள வீரர்களை அழைத்துக் கொண்டு ஈழம் நோக்கி புறப்படுவோம். வெள்ளையரின் தோள்களை உரித்து பாதணியாக்கி போடுவோம். போர்த்துகேயரின் கொட்டம் அடக்கி ஈழத்தமிழர்களை இன்னலில் இருந்து காப்பாற்றுவோம்.
வணக்கம் மன்னா. மலையாளத்திலிருந்து குஞ்சலி வீரர்கள் தங்கள் கடற்படை கப்பலுடன் யாழ் மண்ணை வந்தடைந்து விட்டார்கள். இதோ குஞ்சலி வீரர்கள். வாருங்கள் குஞ்சலி வீரர்களே, வாருங்கள். உங்கள் வரவு நல்வரவாகட்டும். நானும் எனது மக்களும் உங்கள் உதவியை என்றென்றும் மறக்க மாட்டோம். நாங்கள் உங்களுக்கு எப்பொழுதும் நன்றியுடையவர்களாக இருப்போம். குஞ்சலி வீரர்களே, நீங்கள் உங்கள் கடற்படையுடன் யாழ் குடா கடலுக்குள் நங்கூரமிட்டு நில்லுங்கள். போர்த்துகேயர்கள் கடல் மார்க்கமாக யாழ் குடா நாட்டுக்குள் போக முற்பட்டால் அவர்களை அங்கேயே தடுத்து நிறுத்துங்கள். முடியாது போனால் அவர்கள் படகுகளை அங்கேயே மூழ்கடியுங்கள். இல்லை இல்லை, அப்படி செய்ய வேண்டாம். குஞ்சலி வீரர்களே, சற்று பொறுங்கள். இந்த இடத்தில் நமது வாயிலிருந்த யுக்திகளை சற்று பாதிக்க வேண்டும். தங்களது வருகை போர்த்துகேயரின் சிரத்தையும் சீற்றத்தையும் மென்மேலும் கூட்டுவதாக அமையும் என்று எனது மந்திரியார் எனக்கு அறிவுரை கூறியிருந்தார். எனவே அதற்கமைய தங்களது வருகை தற்போதைக்கு போர்த்துகேயருக்கு தெரியாமல் இருப்பதே நல்லது. ஆகவே நீங்கள் குடாக் கடலில் இல்லாது சற்று தள்ளி நில்லுங்கள். குடா கடலின் ஊடாக உட்புகும் போர்த்துகேய படைகளை குடா நாட்டிற்குள் போகாதவாறு எனது படைகளும் தஞ்சை மன்னனின் படைகளும் பார்த்துக் கொள்ளும். குடா கடல் தவிர்ந்த ஏரிய கடல் பகுதிகளால் உட்புகமுறையும் போர்த்துகேய படைகளை உள்ளே போக முடியாதவாறு நீங்கள் தடுத்து நிறுத்துங்கள். அப்படியே ஆகட்டும் மன்னா. போர்த்துகேயரின் படைகள் யாழ் குடா நாட்டில் காடி வைப்பது என்பது எமது உயிருள்ள வரை நடக்காது. போர்த்துகேயர் படைகள் பாதிரிமார்களின் உதவியுடனும் வஞ்சகக்காரர்கள் சிலருடைய உதவியுடனும் படகோட்டிகளை அச்சுறுத்தி குடா நாட்டுகளை தாண்டி வந்து விட்டார்கள். யாழ் குடா நாட்டுக்குள் புகுந்து விட்டார்கள். யாழ் முற்றுகைக்கு பொறுப்பான தளபதி பிலிப்பி ஒலிவேரா தூதுவர் ஒருவனை அனுப்பி இங்கே இருக்கின்றான். நான் அவனை உள்ளே அனுமதிக்கவா மன்னவா? ஆகட்டும் மந்திரியாரே, அவனை அழைத்து வாருங்கள். மீண்டும் நீயா? நான் தான் அரசி. நீ கொண்டு வந்த செய்தியை வாசி. யாழ் மன்னன் சங்கிலியனுக்கு போர்த்துகேய தளபதி பிலிப்பி ஒலிவேரா எழுதித் தருவது என்னவென்றால், நான் எனது படகுடன் யாழ் குடா கடலை கடந்து யாழ் குடா நாட்டில் வந்து விட்டேன். எங்களிடம் நவீன ஆயுதங்கள் இருக்கின்றன. போதுமன்ற அளவிற்கு படை வீரர்கள் இருக்கின்றனர். எங்களோடு சண்டை செய்து நீங்கள் எங்களை வெல்வது கடினம். சுமார் 2 ஆண்டுகளுக்கு மேலாக நீங்கள் எமது கட்டளைகள் எதற்கும் கட்டுப்படவில்லை. எமது மேலாதிக்கத்திற்கு கீழ்ப்படவில்லை. இப்போது இறுதியாக எச்சரிப்பதுடன் 2 கோரிக்கைகளை முன்வைக்கின்றேன். முதலாவதாக, எமது கையிருப்பில் இருந்த அனைத்து உணவுப் பொருட்களும் தீர்ந்து விட்டன. எமது போர் வீரர்கள் உணவின்றி பசியால் வாடுகின்றனர். அவர்களுக்கான உணவுப் பொருட்களை வாங்குவதற்கு எமக்கு அவசரமாக பணம் தேவைப்படுகின்றது. எனவே இதுவரை காலமும் கட்டுப்படாத அனைத்து திறப்பணமும் வட்டியுடன் கட்டுப்பட வேண்டும். இரண்டாவதாக, தஞ்சை இரவுநாத நாயக்க மன்னரின் 5000 போர் வீரர்களையும் தளபதி வர்ணகுலத்தானையும் எம்மிடம் சரணடைய பணிக்க வேண்டும். எமது இக்கோரிக்கைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்தால் விபரீதமான விளைவுகளை எதிர்நோக்க வேண்டி வரும் என எச்சரிக்கின்றேன். இப்படிக்கு தளபதி பிலிப்பி ஒலிவேரா. என்ன? எங்கள் அழைப்பை ஏற்று வந்த வர்ணகுலத்தாரையும் 5000 வீரர்களையும் அங்கன் முன் சரணடைய நான் சொல்வேனா?
அப்படி நான் சொல்வேனானால் என்னை விட நன்றி கட்டவர் இந்த உலகில் வேறுவரும் உண்டு. தஞ்சை ராஜநாயக்க மன்னன் எங்கள் மீது நம்பிக்கை வைத்து அனுப்பி வைத்த வீரர்களை சரணாகதி அடைய செய்ய முடியாது. அவர்கள் தமிழ்நாட்டுக்கு திரும்ப வேண்டியவர்கள். உரிய காலம் வரும் பொழுது திரும்புவார்கள். அதுவரை ஜெர்மனியிலேயே தங்குவார்கள். அந்நியருக்கு திரையோ வரியோ வட்டியோ எதுவுமே செலுத்த முடியாது. ஒலிவேராவின் 2 கோரிக்கைகளையும் என்னால் நிறைவு செய்ய முடியாது. முடியாது முடியாது முடியவே முடியாது. ஆனாலும் என் மனம் ஏதோ படபடக்குவது. பொத்துக்கைய படைகளும் கூலிக்காக வந்த படைகளும் உணவு பசியால் துன்புறுவதை எண்ணி வேதனைப்படுகிறேன். எங்களுக்கே உரித்தான தமிழர்களோடு உடன் பிறந்த குணம் எதிரிகள் என்று கூட எண்ணாமல் அவர்கள் மீது விலக்கம் காட்ட தோன்றுகிறதே. பொத்துக்கைய படை உணவுப் பொருட்கள் வாங்குவதற்கு 5000 பொற்காசுகளை தருகிறேன். ஆனால் ஒரு நிபந்தனை, பணத்தை வாங்கியதும் நகரில் உணவுப் பொருட்களை வாங்கிக் கொண்டு ஒலிவேராவின் படைகள் அனைத்தும் குழாக்கல்லை தாண்டி பூனருக்கு பின்வாங்கிவிட வேண்டும். மந்திரியாரே, இச்செய்தியை மனதில் வரைந்து புத்தரை மதித்து 5000 பொற்காசுகளை அவர்களின் தூதுடன் கொடுத்து அனுப்புங்கள். அப்படியே ஆகட்டும் மன்னவா. இரவில் யாவற்றையும் தயார் செய்து 5000 பொற்காசுகளையும் மற்றும் அறிக்கைகளையும் தூதுவரிடம் ஒப்படைத்து அவனை விரைவில் ஒளிவேவரம் அனுப்பி வைக்கின்றேன். நான் போய் வருகின்றேன் மன்னவா. हिम्मद्वाय विद्महे तूलगस्ताय धीमहि तन्नो काली प्रचोदयात्। राजाधिराजाय प्रश्नसायिनी नमो वयं वैष्णवनाय उन्महे। कामेहामहामाहामाय मध्यं कामे सुरदादे वेराज वैष्णवनाय मगाराजाय नमः। श्रीमाभद्रादिदेवीमूर्तिये नमः। गौनारायणवेदोन्दुस्वानन्दमङ्गलकर्पूर नीराञ्जनदीपं समर्पयामि। வீரமாகாளி தாயே எம் மக்களை காத்திடும் தாயே, வீரமாகாளி தாயே எம் வாழ்வில் வளம் செய்வனியே. கரணியின் நன்மைகள் தருபவனே, தாய் போல் நம்மை காப்பவனே. கரணியின் நன்மைகள் தருபவனே, தாய் போல் நம்மை காப்பவனே.
தாயே எங்கள் உள்ளத்து முழுதுடை நீயே தர்மம் காக்கும் தாயே தர்ம வினைகள் ஓட்டும் தாயே தர்மம் காக்கும் தாயே தர்ம வினைகள் ஓட்டும் தாயே வீரமாதாரி தாயே பயிர் வளம் பெருக்கிடுவாயே வீரமாதாரி தாயே தொழில் நலம் செய்திடுவாயே ஆயிரம் கண்கள் உடையவனே ஆயிரம் நாமங்கள் கொண்டவனே ஆயிரம் கண்கள் உடையவனே ஆயிரம் நாமங்கள் கொண்டவனே வீரமாதாரி தாயே எங்கள் வீரத்தை விரித்து செய்வாயே வீரமாதாரி தாயே நல்ல விந்தைகள் புரிபவள் நீயே திங்களை முடிமேல் கொண்டவனே திங்கத்தின் மீது அமர்ந்தவனே திங்களை முடிமேல் கொண்டவனே திங்கத்தின் மீது அமர்ந்தவனே வீரமாதாரி தாயே எம் மின்னதல் தீர்த்திடும் தாயே வீரமாதாரி தாயே இனி எல்லாம் நமக்கு நீயே வெற்றியில் குங்குமம் கொண்டவனே வெற்றிக்கு பாதை அமைப்பவனே வெற்றியில் குங்குமம் கொண்டவனே வெற்றிக்கு பாதை அமைப்பவனே வீரமாதாரி தாயே எம் இன்னகர் தீர்த்திடும் தாயே வீரமாதாரி தாயே இனி எல்லாம் நமக்கு நீயே அம்மா வீரமாகாளி தாயே என்னம்மா சோதனை அரசே ஒற்றர்கள் மூலமாக செய்தி கொண்டு அறிந்தேன் அதாவது போர்த்துகேயர்கள் நாம் கொடுத்து அனுப்பிய 5000 பொற்காசுகளுக்கு போதிய உணவுப் பொருட்களை வாங்கிக் கொண்டு எமது நிபந்தனைப்படி குடா நாட்டை விட்டு வெளியேறாது போருக்கான ஆயத்தங்களை செய்து கொண்டு வருகிறார்கள் மன்னார் பண்ணை வழியாக நம்மை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் போர் தான் இறுதி முடிவென்று நினைத்து விட்டார்கள் தீர்மானித்து விட்டார்கள் முடிவெடுத்து விட்டார்கள் நாமும் உடனடியாக போருக்கு தயாராக வேண்டும் மன்னவா நான் வணங்கும் வீரமாகாளி அம்மன் தாயே நாம் வெற்றி காணும் உறுதி வேண்டும் வெற்றியடையும் திண்மை வேண்டும் தமிழர் மானம் காக்கும் வலிமை வேண்டும் இவைகளை எனக்கும் என் வீரர்களுக்கும் தந்தருள்வாய் தாயே ஓம் சக்தியே பராசக்தியே நான் வணங்கும் வீரமாகாளி அம்மன் தாயே என்னை வாழ்த்தி
அனுப்புங்கள் தாயி. போர் 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 முழங்குகள் ஒலிக்கட்டும், வெட்டட்டும் கூர்வார்கள் பகையை நோக்கி, வெடிக்கட்டும் அதிர்வெட்டு போர் முழக்கம், வெட்டட்டும் நடுவானில் நீட்டி கூட்டம், அவை எதிரிகளின் மார்பிற்குள் குடியேறட்டும், கட்டட்டும் மூட்டையினை தமிழ் பகைவர், இல்லை கட்டாரி முத்தத்தை சுவை பார்க்கட்டும், பட்டத்தை போல் நெடுவானமெங்கும் பறக்கட்டும் எங்கள் வெற்றி கொடிகள். வெற்றிவேல் வெற்றிவேல். யாழ் மண்ணில் தமிழரசை கவிழ்ப்பதற்கு நாம் முதலில் பாதிரியார் பீதுரு பொட்டன் கோனை பயன்படுத்தி நாட்டில் கலகம் ஏற்படுத்தினோம். வர்ணகுலத்தான் தலைமையிலான தஞ்சை நாயக்கரின் படைகளை கொண்டு கலகத்தை அடக்கிவிட்டார்கள். இதனால் எமது முதலாவது திட்டம் சரிவராது போய்விட்டது. இன்று யாழ் குடாக்கடலை தாண்டி வண்ணார் பண்ணைக்குள் புகுந்த எமது படைகளை சங்கிலியனின் படைகளும் வர்ணகுலத்தானின் படைகளுமாக சேர்ந்து ஊட விரட்டி அடித்து விட்டார்கள். கரையோர கடலால் எமது படைகளை முன்னெடுத்து செல்லலாம் என முயன்றோம். குஞ்சலி வீரனின் மலையாள படைகள் கடலில் நங்கூரமுற்று நிற்கின்றன. இதற்கு மாற்று வழியொன்றைத்தான் நாம் கண்டுபிடிக்க வேண்டும். எமது மன்னனின் ஆணையை நிறைவேற்றியாக வேண்டும். காக்கை வெண்ணியன் அவர்களே, குடியுங்கள் குடியுங்கள், நன்றாக குடியுங்கள். இந்த பலரசங்கள் எல்லாமே உங்களுக்காகத்தான். ஏதோ உங்களைப் போல் நல்லவர்கள் 4 பேர் இந்த நாட்டில் இருப்பதால் தான் நம்மை போன்றவர்கள் பிழைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதுவென்றால் உண்மைதான். ஆமாம் காக்கை வன்னியன் அவர்களே, நமது ஆட்சியை யாழ் மண்ணில் நிலைநாட்டுவதற்கு நல்லதொரு திட்டம் வைத்திருப்பதாக முன்னர் ஒரு தடவை கூறினீரே, அது என்னவென சற்று விளக்க முடியுமா? எனக்கும் உங்களுக்கும் இடையில் பெரிய பிரச்சனை உருவாகிவிட்டது. என்ன கூறுகின்றீர்கள் காக்கை வன்னியன் அவர்களே? சும்மா தமாசுக்கு சொன்னேன், அவ்வளவுதான். இதுதான் எனது திட்டம். இதுதான் எனது திட்டம். எனக்கும் உங்களுக்கும் இடையில் பெரிய பிரச்சனை உருவாகிவிட்டதாக, நாங்கள் இருவரும் பிரிந்து விட்டதாகவும் யாழ் குடாநாட்டுக்குள் ஓர் வதந்தியை பரப்ப வேண்டும் பரப்ப வேண்டும். இது எப்படியாவது சங்கிலியனின் காதுக்குள் கிட்டும் 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 கிட்டும். அதை பயன்படுத்தி கொண்டு நாங்கள் சங்கிலியனுடன் சேர்ந்து உங்களுக்கு எதிராக போராட போவதாக கூறி சங்கிலியன் அரண்மனைக்குள் புகுந்து அவனை எப்படியாவது உங்களிடம் பிடித்து தருகின்றேன். அத்தோடு தமிழ் மொழியில் நன்கு பயிற்சி பெற்ற கூலிப்படையினர்களை என்னுடன் அனுப்புங்கள். நான் அவர்களை
மாட்டுடையில் சங்கிலியனின் அரண்மனைக்குள் அழைத்து சென்று விடுவேன். சங்கிலியனை கைது செய்வதற்கு இவர்கள் எனக்கு உதவியாக இருப்பார்கள். எப்படி எனது திட்டம்? அருமையான திட்டம், அருமையான திட்டம். இத்திட்டம் வெற்றி அளித்தால் மணிமுடி என் தலைக்குத்தானே. நான் தானே போர்த்துகீச அரசின் கீழான யாழ் தமிழ் அரசின் ஆட்சி தலைவர். நிச்சயமாக, நிச்சயமாக. வணக்கம் மன்னவா. இவ்வளவு காலமும் தமிழர்களுக்கு எதிராக போர்த்துகேயர்களுக்கு உதவி புரிந்து வந்த காக்கவன்னியன் மனம் திறந்து விட்டானாம். எங்களுடன் சேர்ந்து போர்த்துகேயருக்கு எதிராக சண்டையிட போகின்றானாம். எங்களுக்கு உதவ போவதாக கூறி தோப்பு வாசலில் வந்து காத்து நிற்கின்றான். அவனை உள்ளே வர அனுமதிக்கலாமா மன்னவா? ஆகட்டும் மந்திரியாரே, அவரை அழைத்து வாருங்கள். அப்படியே ஆகட்டும். மன்னித்து விடுங்கள் மன்னா, என்னை மன்னித்து விடுங்கள் மன்னா, என்னை மன்னித்து விடுங்கள், என்னை மன்னித்து விடுங்கள் மன்னா, என்னை மன்னித்து விடுங்கள், என்னை மன்னித்து விடுங்கள். இத்தனை காலம் நான் மதி இழந்தவனாக மாட்டாருடன் சேர்ந்து எமவரை காட்டிக் கொடுத்து வந்திருக்கின்றேன். அந்நியன் என்றும் அந்நியன் தான், நம்மவர்கள் என்றும் நம்மவர்கள் தான். இதை இன்றுதான் நான் உணர்ந்து கொண்டேன். இன்றிலிருந்து நானும் உங்களுடன் சேர்ந்து போர்வாள் ஏற்றி போர்த்துகீசருக்கு எதிராக போர் செய்வேன். அவர்கள் குட்டம் அடக்குவேன், அவர்களை ஊரோட விரட்டுவேன், ஊரோட விரட்டுவேன். காக்கைவன்னியா, நீ தக்க தருணத்தில் மனம் தெரிந்தினாய். இனி உட்பகையின் பலம் குறைந்தது. இனி நமக்குத்தான் வெற்றி, வெற்றி, வெற்றி. காக்கைவன்னியா, உனக்கு இப்பொழுதுதான் என் மேல் கருணை பிறந்து எனக்கு உதவி செய்ய வந்தாயா? மன்னா, இவனை பிடித்து கட்டுங்களா, இவனை பிடித்து கட்டுங்களா. விடுங்கள், என்னை விடுங்கள். எங்கே என் வாழ்? காக்கைவன்னியா, நீ நட்புறவு நாடி வந்ததால் நான் என் வாளை என் உரையில் போட தவறிவிட்டேன். இல்லை என்றால் உன் நெஞ்சை பிளந்து உன் இதயத்தை வழியை எடுத்திருப்பேன். உன் தலைவனை தலைமையில் உருட்டி இருப்பேன். உன் உடல்தனை துண்டு துண்டாக வெட்டி காக்கைகளுக்கும் பருந்துகளுக்கும் விருந்தாக்கி இருப்பேன். என்ன செய்வேன்? நல்ல காலம் நீ பிழைத்துக் கொண்டாய். போ, ஒளிந்து போ. காக்கவேணியன் அவர்களே, யாழ் மண்ணில் சங்கிலியனை வைத்திருந்தால் ஆபத்து. வர்ணகுலத்தானின் படைகள் சங்கிலியனை மீட்க முயற்சி செய்யலாம். எனவே அவனையும் அவனது 2 மருமக்களையும் இரவோடு இரவாக கொழும்பு கொண்டு செல்லுங்கள். பின்னர் அங்கிருந்து கோவாவுக்கு அனுப்புங்கள். உங்களுக்கு துணையாக கேப்டன் டி மோத்தாவையும் அனுப்புகின்றேன். ஆம், அப்படியே ஆகட்டும் கேப்டன் ஒலிவேரா.
நீரான் அந்த சங்கிலியனா? கட்டுண்டு கிடக்கும் என் கைகளை அவிட்டு விட்டு கேள். நான் தான் சங்கிலியன் என்பதை முறுக்கரை கிடக்கும் என் தோள்களும் உரையிலே உறங்கிக் கிடக்கும் என் வாடும் உனக்கு சொல்லும். கேட்டதற்கு மட்டும் இங்கு பதில் கூறு. வீண் விவாதம் தேவையில்லை. வீணர்களுக்கு வீண்வாதம் தான் விடையை விவரமாக விளக்கும். உன் வாயை அடக்கி பேசு. அடங்கி போவாயானால் என்னிடமிருந்து உனக்கு மன்னிப்பு கூட கிடைக்கலாம். அடக்க வேண்டியது நான் எனது வாயை அல்ல. போத்துக்கே எனது கொட்டத்தை அடியோடு அடக்க தவறியதால் இன்று முடங்கி கிடக்கிறேன். உன்னே உன்னிடமிருந்து எனக்கு மன்னிப்பா? வெங்கையிடம் புண்ணியமான அன்பை எதிர்பார்ப்பதா? கிடையாது, கிடையாது. உன்னிடம் இல்லாத ஒன்றை நான் எதிர்பார்ப்பது எனது முட்டாள்தனம். எதற்காக என்னை இங்கே கூட்டிக் கொண்டு வந்தாய்? நான் செய்த குற்றம்தான் என்ன? எடுத்துரைத்தால் ஏற்றுக்கொள்வாயா? எங்களுக்கு திரை செலுத்த நீ மறுத்திருக்கிறாய். எங்கள் நிபந்தனைகள் எதற்கும் நீ எக்காலத்திலும் கட்டுப்பட்டதில்லை. நமது மேலதிகாரத்தை ஏற்க கூட மறுத்திருக்கிறாய். திரை வரி இதற்காக நாம் செலுத்த வேண்டும். உனக்கு திரை நமது தாயகம், நமது வாழ்விடம், நமது வாழ்வு என நாம் மேம்பாட்டில் வாழ்ந்து வருகிறோம். நாடு பிடிக்க வந்த அந்நியான உனக்கு நாணயம் கொடுக்க வேண்டும் திரை. சரியாக பார்க்க போனால் நமது மண்ணில் காலடி வைத்த நீங்கள் தான் நமக்கு கொடுக்க வேண்டும் திரை. ஆனால் நாம் அதை கேட்கவில்லை. இதுதான் எங்கள் மரபு, இயல்பு, மனிதாபிமானம். உனக்கு இவைகளுக்கு எல்லாம் எங்கே புரிய போகிறது அர்த்தம்? அதிக பிரசங்கித்தனம் செய்த என்னிடமிருந்து மன்னிப்பை எதிர்பார்க்க கனவு காணாதே. உனது தீர்ப்பு முடிவாகிவிட்டது. எமது ராஜாங்கத்தின் கட்டுப்பாட்டுக்குள் இதற்கும் அடிவணியாது ராஜ துரோகம் விளைத்திருக்கிறாய். எனவே உன்னை தூக்கிலிடும்படி மரண தண்டனை விதிக்கிறேன். தமிழ் மண்ணை பாதுகாக்க முயன்றமைக்காக, தமிழ் மானம் காத்த பணிக்காக நான் பெறும் பரிசு தூக்கு தண்டனை. தமிழுக்காகவும் யாழ் மக்களுக்காகவும் தமிழ் அரசுக்காகவும் நான் சுடுகாடு செல்வதானால் அச்சுடுகாடும் எனக்கு மாங்குயில் கூவிடும் பூஞ்சோலைதான். தூக்குமேடை எனக்கு பஞ்சமெத்தை, தூக்கு கயிறு வீரனாக நான் அணியும் பூமாலை. வீரமாகாணி அம்மா, நான் என்னாலானவரை என் மக்களை அந்நியனிடம் இருந்து அடிமையாக அது காக்க முயன்றேன். அது முடியாது போய்விட்டது தாயே. இப்போது எனக்கு மரணம் உறுதியாகிவிட்டது. இனிமேல் அவர்களை காப்பது உன் கடமை அம்மா. இனி அது உன் கடமை. ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி, ஓம் ஓம் சக்தி, ஓம். சரிந்தது சிகரம், விழுந்தது விருட்சம். மக்கள் மன்னன் மறைந்தான், மாகாளி மலரடி அடைந்தான்.